ஊர்ல அம்மா கூட இருக்கும்போதெல்லாம் எப்பவாவது தான் வெளிய கூட்டிட்டு போவாங்க. வெளிய கூட்டிட்டு போம்போது நாங்க மிஸ் பண்ணாம சாப்பிடுறது ஒண்ணு எக் பஃப், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும், கடலைக்கறியும். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸு. அங்க வந்துட்டு எப்படின்னா, நீங்க பரோட்டா வாங்குனீங்கன்னா, பரோட்டா மட்டும் தான் வாங்கிக்க முடியும். நீங்க வந்துட்டு சைட்ல கிரேவி சாப்பிடுறது எதுவா இருந்தாலும் நீங்க காசு குடுத்து தான் வாங்கணும். பார்த்தீங்கன்னா, இப்ப புரோட்டா வந்துட்டு ஒரு ரூ. 10 வாங்குறீங்கன்னா, ஒரு ரூ. 20லேருந்து ரூ. 25க்கு நீங்க கடலைக்கறி, இல்லன்னா முட்டைக்கறி, சிக்கன் கறி, மட்டன் கறி, பீஃப் கறி அப்படின்ட்டு எல்லாமே தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன கறி வந்துட்டு நீங்க அதுல ஊத்தி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத வந்து நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் நாங்க விரும்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலைக்கறி தான். நான்வெஜ்ஜ விட இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ இதோட ரெசிபி பார்த்தீங்கன்னா, நம்மளோட புது சேனல்ல இருக்குது. சுமதிஸ் லைஃப் ஸ்டைல்னு போட்டீங்கன்னா, அந்த சேனல்ல வந்து ரெசிபி வந்து ஃபுல் டீட்டெயிலா வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு சாப்பிடணும்னு ஆசை ஆயிட்டனால, நான் சப்பாத்திக்கு தான் வந்து அந்த கடலைக்கறி பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் எடுத்து பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா புசு புசுன்னு சப்பாத்தி பண்ணி, அத வந்து பிச்சு போட்டு, அதில வந்துட்டு இந்த குழம்பு ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நான் மேக்ஸிமம் சப்பாத்தி ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா, இந்த மாரி ஊற வச்சு தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாரி பழக்கம் இருந்ததுன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.